ஸோ பைத்தானில் ஸ்ட்ரிங் டேட்டாவை என்ன பார்க்க போகிறோம்னா rpartition அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், மெத்தட் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான், மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷன் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா, டபுள் கோட்டில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்ட்ரிங் அதில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இல்லை அதில் சுட்டிகாஸ் இல்லை லெட்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சப்ஸ்ட்ரிங் லீவ் பண்ணுவோம். அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட்னா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு வந்து ஸோ 3 டப்பிள்ஸ் சொல்லுவாங்க. 3 போர்ஷன் நமக்கு வந்து என்ன ஆகுனா டிவைட் ஆகி ஒரு டப்பிளில் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்து டப்பிளாக கம்ப்ளீட் ஆகி அந்த அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் போகலாம் எப்படி ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர்னு வெரிபிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணால் ஸோ பைதான் இஸ் அ ப்ரோக்ராமிங் ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா எஸ்டிஆர் ஸோ ஒன்றுன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து என்ன பண்ண போகிறேன், எஸ்டிஆர் தான் நம்மளோட வேரியபிள் அதையும் போட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளில். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா அதில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் என்ன ஆர் ஸோ பார்ட்டிஷன் ஆர் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்டில் வந்துட்டு இஸ்ன்ற சப்ஸ்ட்ரிங் எதுனா இதில் நான் பார்க்கணும் தான் சப்ஸ்ட்ரிங். சரிங்களா? கொடுத்துட்டு எனக்கு அதை மட்டும் எனக்கு என்னென்னா எனக்கு அதை வந்து எனக்கு சப்ஸ்ட்ரிங் வந்து என்னென்னா எனக்கு அது வந்து எனக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் 2ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ்டிஆர் டாட் rpartition கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா பைத்தான்றதை மட்டும் எனக்கு டிவைட் பண்ண, எது டிவைட் பண்ணாலும் என்ன ஆகும்னா 3ஆ டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் 3 ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆர் கொடுத்துட்டு ஸோ அதில் லாங்குவேஜ் க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எஸ்டிஆர் 4ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணேன். சப்போஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து கொடுத்தேன்னா டபுள் கேட்டில் சப்ஸ்ட்ரிங் அசன் தமிழ்ன்றது வந்து இங்கே கிடையாது. நான் இதுதான் கொடுத்துருக்கேன். அது கொடுக்கும்போது நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா, இல்லாத ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிங் வந்து ரெண்டு போர்ஷனாக டிவைட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண எல்லா ஸ்ட்ரிங்குமே என்ன பண்ணால் அவுட்புட்டை கெட் பண்ணி வாங்குறேன். இது எஸ்டிஆர் 1 ஸோ எஸ்டிஆர் 2 எஸ்டிஆர் 3 எஸ்டிஆர் 4 எல்லா வேரியபிளும் வாங்கிட்டேன். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, அப்போ இஸ் ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துப்போம். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும். ஸோ இங்கே ஒரு கோட் இங்கே ஒரு கோட் வரும். சரிங்க? கொடுத்துட்டு அது முன்னாடி என்னது பைத்தான் இருக்கு, அது ஒரு இதாக பிரிச்சுக்குது. அடுத்து ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது வந்து என்ன பண்ணுதுன்னா 3ஆ பிரிச்சுச்சு. அப்போ என்ன நமக்கு வந்து இந்த ப்ராக்கெட்டில் கிடச்சுன்னா அது நமக்கு தெரியும், அது வந்து டப்பிள். ஸோ 3 இதாக பிரிச்சிச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பைத்தான் கொடுத்துருக்கோம். ஸோ பைத்தான்னா பைத்தான் முன்னாடி இருக்கிற சும்மா ஒரு ஸ்பேஸ் வந்து அது தனியாக பிரிச்சுக்கும். பைத்தானை ஒன்றா பிரிச்சுக்கும். பைத்தான்றது தனியாக வந்துட்டு என்னவா எடுத்துக்கோன்னா ஒரு போர்ஷனை பிரிச்சுக்கும். அடுத்து இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தனி போர்ஷன், மொத்தம் 3 போர்ஷன் வந்துச்சு. அடுத்து லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ லாங்குவேஜ் கொடுத்தப்ப என்ன ஆகுதுன்னா, லாங்குவேஜ் மட்டும் தனியாக வந்து என்ன பண்ணணும்னா, தனியாக வந்து அந்த சப்ஸ்ட்ரிங் தனியாக ஒரு போர்ஷன் கட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பைத்தான் இஸ் ப்ரோக்ராமிங் அதை வந்து தனியாக ஒரு போர்ஷன் டிவைட் பண்ணும். அதுக்கடுத்து எம்டியாக வருது டிவைட் ஆகும். 3 போர்ஷனாக வந்துடும். இங்கே ஒரு போர்ஷன், இங்கே ஒரு போர்ஷன், 3 போர்ஷன். இப்போ நம்ம என்னன்னா இங்கே வந்து தமிழ்ன்ற வார்த்தை வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து உள்ள கிடையவே கிடையாது. என்ன ஆகுதுன்னா சும்மா எம்டிஆர் 2 இது பிரிண்ட் ஆகும். ரெண்டு எம்டிஆர் 2 இது வந்து டப்பில் பிரிண்ட் ஆகிட்டு 3ஆவது வந்து அந்த ஃபுல்லுமே பிரிண்ட் ஆகும். ஏன்னா அது வந்து உள்ள அது கிடையாது. அப்போ அது சப்ஸ்ட்ரிங்காக பிரிக்க முடியாது. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா 2 எம்டியாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து மொத்த ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து என்னன்னா rpartition அப்படின்ற ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.